எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இதை நம்ம நடுவில் அந்த தலை பக்கத்தில் லேசாக கையை இப்படி கொடுத்துட்டு இப்படி எடுத்தோன்னா இப்படி வந்துடும். முள் தனியாக வந்துடும், நம்ம சதை தனியாக வந்துடும். இப்படியே நம்ம பிச்சு எடுத்துக்கிடலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி இந்த சைடுமே இந்த முள்ளை இப்படி நம்ம கையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுத்தால் இப்படி வந்துடும். இதே மாதிரி நான் எடுத்து இந்த வச்சுருக்கேன். இப்படி முள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கூட்டு செய்ய போகிறோம். நம்ம பார்க்கலாம். இந்த மீனில் உள்ள முள் அவ்வளோத்தையும் எடுத்து நம்ம இதே மாதிரி வச்சுக்கிடுவோம். மீனை முள் எடுத்து வச்சாச்சு. நெத்தலி மீனை இந்த இருக்க பாருங்கள். அதுக்கு இப்போ தேவையானதெல்லாம் மீன், பச்சை மிளகாய் நான் ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் காணாது அப்படின்னா நீங்கள் கூட ஒன்று வச்சுக்கிடலாம். அடுத்து பல்லாரி, ஒரு பல்லாரி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி கரைசல் மாதிரி, கொஞ்சம் தேங்காய், முட்டையும் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தேவைக்கு பொடி உப்பு மாதிரி, கருவேப்பிலை, இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம செய்யலாம். முதல்ல நான் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஆட்டுவோனி, அந்த தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இனிமேல் கடுகு போட்டுக்கிடுவோம். நான் இதில் கடுகை காட்டலை, நான் அதனால் இப்போ கடுகு இருந்தால் கடுகு போட்டுக்கிடுறேன். கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்து இனிமேல் நம்ம இதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இனிமேல் இந்த பிச்சு வச்சுருக்கிற முள் எடுத்து வச்சுருக்கிற நெத்தலி மீனை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்தாச்சு. இனிமேல் நம்ம இதையும் நல்லாவே வதக்கிடலாம். போட்டு வதக்கியாச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த மீன் கண்ணாடி போல் இருக்கிறது அப்படியே வெந்தாச்சு. அதை நம்ம போட்டு கிண்டின உடனே மீன் வெந்துடும். வெந்தாச்சு. இனிமேல் இதில் கொஞ்சோண்டு புளி கரைசல், அதாவது இந்த பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், ஒரு உரைப்பு இருக்கும். அதனால் இதையும் ஊற்றிக்கிட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போல் இருக்கும். இந்த உப்பையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா அந்த தண்ணி அவ்வளோ சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இப்போ தண்ணி இல்லை. இனிமேல் நம்ம இதில் முட்டையை அடித்து ஊற்றிக்கிடுவோம். நம்ம முட்டை ஊற்றுறது வந்து இப்படி ஒரு சைடாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு
இந்த சைடில் நம்ம ஊற்றிக்கிடுவோம். அப்போ நான் முட்டையை அடித்து கலக்கி வச்சுருக்கேன். இல்லை அப்படியே அந்தளவு ஊற்றலாம். எனவே இது கொஞ்சம் நல்லா உருண்டு வரட்டும். கொஞ்ச நேரத்தில் இந்த முட்டை நல்லா உருண்டுரும். முட்டையில் லேசாக உப்பு சேர்த்துக்கிடுங்க, லைட்டாக. மாதிரி நம்ம மீனில் உப்பு போட்டிருக்கிறதுனால இது இப்படி போட்டுக்கிடுங்க லைட்டாக. இந்த மீனை நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்கள் ஊரில் எல்லாருமே இப்படி செய்வாங்க. முட்டை போடாமையும் நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை போட்டால் கூட கொஞ்சம் இருந்த மாதிரியே இருக்கும். நம்ம முட்டை போட்டால் டேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மீனை சாப்பிடத்துலேயே சாதாரணமாகவே நல்லா முட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இப்படி வரட்டச்சில் இது அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்து கிளறிடுவோம். போட்டு நல்லா கிண்டியாச்சு. எனவே நம்ம இந்த தேங்காய் துருவி வச்சுருந்தோம். இந்த தேங்காவையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். பொடி பூவாக துருவிக்கிடுங்க, அப்போ இது நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சீரகப்பொடி, இது நான் வீட்டில் நுணுக்குனது, ஒரு அரை ஸ்பூன் போல் அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நம்ம நல்லா இதை கிளறி விடச்சில எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம இதை பரிமாறும்போது சூப்பராக இருக்கும். ரசத்துக்கும் வைக்கலாம், மற்றபடி மீன் குழம்புக்கோ இல்லை வேறு எந்த குழம்புக்குனாலும் இந்த கூட்டு வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த முட்டை போட்டோன்னே அந்த மீனும் பார்க்க மீன் கூட்டு போலையே தெரியாது. அந்தளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சிம்பிளாக செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இதை இனிமேல் நம்ம இறக்கிடலாம். இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெத்தலி மீன் கூட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்படியே இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.